போகிறோம்னா நம்ம 90s கிட்ஸெல்லாம் வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து சொப்பு சம்மாலாம் வச்சு அதில் சமைச்சிலாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொப்பு சம்மா வாங்குறதுக்காக போகிறேன். சொப்பு சம்மா பார்த்திங்கன்னா வந்து மண்ணில் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மண் பாண்டம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சொப்பு சம்மா தான் இங்கே பக்கத்து ஊரில் வந்து கிடைக்குது சொன்னாங்க. அது வந்து அவங்களே செஞ்சு வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்க தான் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ரோ கொடுத்துலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஊர் ஃபுல்லாக பார்த்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகும்போது அதையும் உங்களுக்கு நான் வந்து கேப்சர் எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வாங்க போகலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வர வழியில் எனக்கு செம்மையாக தண்ணி தாக்கிடுச்சு. ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். அதோ பார்த்தீங்களா இங்கே டேங்க் இருக்குது. இங்கே தான் தண்ணி பிடிச்சி குடிக்க போகிறேன். இங்கே வந்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் வீட்டிலனாலும் தண்ணி வாங்கி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டேங்க் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க, நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ போய் நான் தண்ணி குடிக்கிற டெக்னிக் மட்டும் எப்படி சொல்ல, நம்ம கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம கை தான். இந்த கையால் தண்ணி பிடிச்சி தான் நம்ம குடிக்க போகிறேன். இப்போது ஸோ நான் வந்து தண்ணி குடிக்க போகிறேன். நல்ல தண்ணி தான் இது. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லைன்னா என்ன பண்ண போறோம்னா தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டு இப்படியே பிடிச்சி இப்படியே குடிக்கணும். மோத்து வலிக்கிட்ட போகுது. ஓகேவா? ஸோ வந்து இப்படி தான் வந்து தண்ணி குடிக்கணும். நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லைன்னா கையில் தான் குடிச்சோம். அப்படியே இப்படி தண்ணி கையில் வச்சு மாடு மாதிரி உறிஞ்சி குடிச்சிடணும். இப்போ தண்ணி தாக அடைஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த கடையை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து இவங்க செஞ்சு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி குட்டி சொப்பு சம்மா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பானைலாம் இருக்குது. வந்து இது வந்து அடுப்பு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து இங்கே பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் அடுப்பாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார் போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு எது வேணும்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பேஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இதே எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு இது வந்து இதோட மூடியா, அது எடுத்துக்கோ. குழம்புக்கு வந்து இது எடுத்துருக்கேன். இதுவா எதுக்கு அந்த குண்டவும் சாப்பாடு அடிச்சு காட்டுமா, சாப்பாடு அது எடுத்துக்கோ. தட்டு மாதிரி இருக்காதா? தட்டு மாதிரி இதான் சாதம் வாங்கி தட்டினா அப்படியா? அதானி வடிகட்டு. ஸோ இது வந்து எடுத்துருக்கேன். எடுத்ததெல்லாம் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த தோசை கல்யாணம் என் தங்கச்சி வந்து தோசை கல் குடிச்சிருக்கான். தோசை சூடு சாப்பிட போறியா? கடாய் மாதிரி இருக்கா, வேற எடுத்துட்டு வாங்களேன். இது கொஞ்சம் ஷேப்பாகவே இல்லையே. செய்யும் போது இப்படி தான் இருக்கும், ஆனால் நமக்கு ஷேப்பாக இருந்தது தானே அழகாக இருக்கும். ஸோ இந்த இடம் எனக்கு பிடிக்கல, அதனால் வேறு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். தேகெல்லாம் கட்டாயிட்டு புரியல. தேகெல்லாம் கட்டல நீ புரியா இல்லை மேலாட புரியா இருந்தால் ஓகே. அது கொஞ்சம் இதுவாக இருக்குதுல்ல, அது இது ஷேப்பாக அழகாக இருக்குல்ல. நான் இது எடுத்துக்கிறேன். இது ஒன்றா எடுத்துக்கோ. இந்த சட்டி கரண்டி மாதிரி கீரை கடையில சட்டி தானே இது? கீரை கடை கீரையை வாங்கி கடைக்கு போறீங்க. சாம்பார் வச்சா பருப்பு கடை வாங்க.
பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட போகிறாள், குழம்பி ஆகிட்டாங்க, பருப்பு சாதம் சாப்பிட போகிறாள். ஸோ அவன் ஆசைக்காக இதையும் எடுத்துப்போம். ஸோ இப்போதைக்கு தான் வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம வாங்கிட்டோம். நான் வீட்டில் போய் என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம போகலாம். பூச்சமெல்லாம் நான் வந்து வாங்கிட்டேன். பட் நேற்று வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வந்து செம்ம மழை. ஸோ அதனால வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஊர் சைட்லாம் வந்து மழை பெஞ்சதுன்னா வந்து கரண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கடாய் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒன்று குழம்பு வைக்கிறதுக்கு, ஒன்று வந்து சும்மா பொரியல் செய்கிறதுக்கு. இது வந்து நல்லா குழியாக இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நல்லா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம எதுனா பொரியல்லாம் செய்கிறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இது 2 வாங்கியிருக்கேன். அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா, இது என்னோடய தங்கச்சி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா தோசைக்கல். தோசை சுட்டு சாப்பிட போகிறாளாம் இதில். ஸோ அதனால் இந்த தோசைக்கல் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 அடுப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து நான் வாங்கினேன். இது வந்து என்னோடய சிஸ்டர் வாங்கினா. ஸோ அவளுக்கு ஸ்டார் போட்டது தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் வாங்கினா. ஸோ அதனால் வந்து 2 அடுப்பு வாங்கியிருக்கோம். ஏன்னா 2 கடாயெலாம் வாங்கியிருக்கோம்ல. ஸோ 2த்துல செய்யணுன்றதுக்காக வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து 2 வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது கூட செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பானையில் தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா வந்து செம்ம கூலிங்காக சூப்பராக இருக்கும். அது மட்டும் ஹெல்த்தின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து குட்டியாக வந்து ஒரு பானை வந்து வாங்கியிருக்கோம். இதோட ஷேப் பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சு ஜாலியாக குடிச்சு விளையாட போகிறோம். ஸோ இது 2 பார்த்திங்கன்னா இதுவும் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தான். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து சாம்பார் இந்த மாதிரி காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இதையும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அது குழம்பு வைக்கணும் அதெல்லாம் தாண்டி வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது வாங்கியிருக்கோம். இது 2 தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சாப்பாடு வடிக்கிற குண்டா. இது பார்த்திங்கன்னா வடிகட்டி இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அழகழகாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சாப்பாடு இதில் செஞ்சுட்டு இப்படி வந்து நம்ம வடிகட்டிக்கணும். இந்த தண்ணிலாம் வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக இது பார்க்க இதுவும் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுக்கு சட்டி. இதில் வந்து மாவுலாம் ஊற்றி வச்சுப்பாங்க நம்ம வீட்டிலலாம். பட் நம்ம மாவுலாம் ஊற்றி வச்சுக்க முடியாது. அதுக்கு பதில் நம்ம இது வேறு எதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட இது வந்து எனக்கு பார்க்க வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன்று இது வாங்கியிருந்தோம். இது வந்து பருப்பு கடையிற சட்டி. ஸோ இதுவும் என்னோடய தங்கச்சியோட சாய்ஸ் தான். இது வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கியிருக்கா. அவள் இதில் வந்து பருப்பு கடைஞ்சி இதில் சாப்பிட போகிறாளாம். ஸோ அதனால் வந்து இதை வந்து வாங்கியிருக்கா. ஸோ அவள் ஆசைக்காக இதையும் வாங்கியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வாங்கினது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை வச்சு கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சு உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பியூட்டி டிப்ஸ், ஹாலூஸ், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், ஃபுட் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய வில்லேஜில் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்னோடய நேட்டிவில் இருக்கேன். ஸோ நேட்டிவ் ரிலேட்டாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வில்லேஜ் மார்னிங் ரொட்டீன் சேலஞ்சஸ். மூக்கில் கூட எதோ கொசு கடிச்சு. யார் மூக்கில் சொல்லிட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் வந்து பியூட்டி டிப்ஸ், ஹாலூஸ், ஃபிட்னஸ், ஃபுட் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய நேட்டிவில் இருக்கேன். ஸோ நேட்டிவ் ரிலேட்டட் வந்து வீடியோஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணாதான் என்னால் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். Bye. See you on next video.